வழி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. வணக்கம். அவங்க செய்யற வேலைய ரசிச்சு செய்யும் போது அந்த வேலையில அலுப்பு ஏற்படாது. இதுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு குயவனும் ஒரு வைரம் தீற்றவனும் பக்கத்து பக்கத்துல இருந்தாங்க. அவங்க தொழில்ல 2 பேரும் சிறந்தவங்க தான். அவங்க செய்யற பொருட்களை வாங்குறதுக்கு நிறைய ஊர்கள்ல இருந்து மக்கள் வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க. குயவன் கிட்ட ஒரு நாள் இந்த வைரம் தீற்றவன், எப்படிப்பா இருக்கிற, வேலை எப்படி போகுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு குயவன், அட போப்பா, எனக்கு களிமண்ல வேலை, நாளெல்லாம் சகதிய மேல அப்பிக்கிட்டு கையெல்லாம் அழுக்காக்கிட்டு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஒன்ன போல வெள்ளையும் சொல்லையுமா இருக்க முடியுதா, அலுப்பு தட்டுதுப்பா அப்படின்னு அந்த குயவன் சொல்றான். அதுக்கு வைர வியாபாரி என்ன சொன்ன தெரியுமா, உனக்கு என்ன தெரியும் என் வேலையை பத்தி, நாளெல்லாம் வைரத்தை தீட்டுறேன், எத்தனை முறை என் கையை அறுத்து காயப்படுத்திக்கிறேன்னு தெரியுமா உனக்கு, ஓம் வேலையில இந்த ஆபத்தெல்லாம் இல்ல, வேலை செஞ்சு கையெல்லாம் புண்ணாகி போனதுதான் மிச்சம், இன்னைக்கும் நாள் பூரா வேலை தான், ஆபத்துன்னு தெரிஞ்சுதான் செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு அழுத்துக்கிட்டு புண்ணாகி போன தன்னோட கைய குயவன் கிட்ட காட்டுறாரு. எல்லாருக்குமே அவங்கவங்க வேலையில மகிழ்ச்சி இல்லையா, மகிழ்ச்சியான வேலை தான் எது அப்படின்னு 2 பேரும் சிந்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே பிடிபடல. ஊர்ல எல்லாருமே மதிச்சு நடக்கிற பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட இவங்க போய், ஐயா, எங்க வேலையில அலுப்பும் ஆபத்தும் தான் தெரியுது, எப்பவும் மகிழ்ச்சியா செய்யக்கூடிய வேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன்னு கேக்குறாங்க. அதுக்கு பெரியவர் சிரிச்சுக்கிட்டே, உங்க 2 பேருக்கும் நீங்க செய்யறத தவிர வேற ஏதாவது வேலை தெரியுமான்னு கேட்டார். அவங்க, எங்களுக்கு இந்த வேலை மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல மண்பாண்டங்களும் தீட்டன வைரங்களும் இயற்கையாவே கிடைச்சா என்ன நடக்கும்னு கேட்டார். எங்களுக்கு வேலையே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்க வேலைக்கு என்ன மதிப்பு அப்படின்னு பெரியவர் கேட்கிறார். களிமண்ண பாண்டமா உருவாக்குறதும் இயற்கையில கிடைக்கிற வைரத்தை மின்னல் மாதிரி பளபளக்கா செய்யறது தான் அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. உலகத்துல குறைகள் இருக்கிறதால தான் உங்க 2 பேருக்கும் வேலை இருக்கு. அந்த குறைகளை நிறை செய்யும் திறமை உங்களுக்கு இருக்கிறதால தான் மக்கள் உங்களை மதிக்கிறாங்க, தேடி வர்றாங்க. அந்த திறமை மற்றவங்களை விட உங்களுக்கு அதிகமா இருக்கிறதால தான் உங்களை தேடி கூட்டம் வருது. நீங்க அது பெருசா நினைக்காம குறைகளையும் அதனால ஏற்படுற வருத்தங்களையும் பெருசா நினைக்கிறீங்க. மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி இல்லாததும் உங்க நோக்கத்துல இருக்கு, செய்யற வேலையில் இல்ல. குறைகளை அவற்றை நிறை செய்யும் வாய்ப்பா பார்க்கிறவன் மகிழ்ச்சியோட இருக்கான், குறைய அதில் உள்ள சிரமங்களை பார்க்கிறவன் வருத்தத்தோட இருக்கான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எந்த வேலையா இருந்தாலும் சந்தோஷமா ஆர்வத்தோட செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை நம்மளுக்கு வெற்றியை தான் கொடுக்கும், ஏமாற்றத்தையும் இழை நிறுத்தலையும் கொடுக்கவே கொடுக்காது. சரிதானே? நன்றி, வணக்கம்.